சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு வழங்கிய ரூபாய் 1050 கோடி நிதி எங்கே என்று தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் 6ஆம் வகுப்பிலிருந்தே தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்வி தனிப்பாடமாக இல்லை எனவும் அவர் கேள்வி ஒன்றை முன்வைத்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தி விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம். லதா, மேலும் விவரம். வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அமைச்சர் அன்பில் மகேஷை சாடி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சமக்ர சிக்ஷா திட்டத்தின் மூலம் மத்திய அரசு வழங்கிய 1050 கோடி நிதியை ஏப்பம் விட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் என கடுமையாக சாடி அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடர்பாக அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே அமைச்சர் காந்தியை சிறைக்கு அனுப்புவோம் என்று குறிப்பிட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதே போல 34 அமைச்சர்களையும் சிறைக்கு அனுப்புவோம் என்றெல்லாம் பேசி வரக்கூடிய நிலையில தற்பொழுது இத்தகைய அறிக்கையை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில இந்த திட்டத்தின் மூலம் கடந்த 3 ஆண்டுகளில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்வி பாடத்திட்டத்துக்காக மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கியுள்ள நிதியினுடைய அளவு என்பது 1050 கோடி என்று குறிப்பிட்டிருக்கிறார். 6ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் என்பது தனிப்பட்ட பாடமாக அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தமிழகத்தில் அறிவியல் பாடத்தின் ஒரு பகுதியாக மட்டுமே வைக்கப்பட்டுள்ளது என்றும் இதனால் சிறு வயதில் இருந்தே தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தில் நமது குழந்தைகள் சிறந்து விளங்க வேண்டும் என்ற இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கமே சிதைந்திருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக அரசு செய்திருப்பது என்ன என்ற கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர், இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் செயல்பட்ட தன்னார்வலர்களை கேரள மாநில அரசு நிறுவனத்தின் கீழ் மாதம் 11,500 ஊதியத்தில் அலுவலக பணியாளர் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப பயிற்றுனர் என்ற புதிய பணியிடத்தை உருவாக்கி பணியில் அமர்த்தியுள்ளது என்றும் கடந்த 2008ஆம் ஆண்டு அதே போல உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பின்படி கணினி அறிவியல் ஆசிரியர்கள் பிஎட் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்றும் கணினி அறிவியலில் முறையான தகுதி பெற்றவர்களை அலுவலக பணியாளர் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப பயிற்றுனர் என்ற பெயரில் நியமித்திருப்பது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை திமுக அரசு மீறி இருப்பதாகவும் அந்த அறிக்கையில பதிவு செய்திருக்கிறார். மேலும் கடந்த 3 ஆண்டுகளில் சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் செயல்பாடுகள் பாடத்திட்டத்துக்காக மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கிய 1500 கோடி எங்கே சென்றது, 1050 கோடி எங்கே சென்றது என்றும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் எத்தனை பள்ளிகளில் சிஐடி லேப் செயல்பாட்டில் உள்ளது என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். இது குறித்து தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா.